அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் லாபி. இன்று நாம் ஒத்தப்பனை சுடலை ஆண்டவர் என மக்களால் அன்போடு அழைக்கப்படும் நமது சுடலை ஆண்டவர் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருமலஞ்சி என்ற ஊரில் இருளப்பன் என்பவர் வசித்து வந்தார். அவரது பக்கத்து கிராமமான அணைக்கரையில் உள்ள வெள்ளையன் என்பவருக்கும் பனை மரங்களை குத்தகை எடுப்பதில் எப்பொழுதும் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு நாள் வெள்ளையன் நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் போர் தீப்பற்றி எரிந்தது. தன்னுடைய களத்துமெட்டில் வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் போர் தீப்பற்றி எரிந்ததற்கு காரணம் இருளப்பன் தான் என்று சொல்லி குற்றம் சாட்டினார். இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அதன் பின்னர் இச்சண்டையை ஊர் பெரியவர்களிடம் சென்று இருவரும் கூறினர். இரு ஊர் பெரியவர்களும் கலந்து பேசி விஜய நாராயணத்தில் இருக்கக்கூடிய சுடலைமாட சுவாமி கோவிலுக்கு இரு ஊரில் உள்ள மக்களும் சென்று கற்பூரம் ஏற்றி சத்தியம் செய்யலாம் என ஊர் மக்கள் முடிவு செய்தனர். ஆனால் ஒரு நிபந்தனை, சத்தியம் செய்த பிறகு சொந்த ஊருக்கு 3 நாள் கழித்துதான் வர வேண்டும். நிபந்தனையை ஒத்துக்கொண்ட இரு ஊர் பொதுமக்களும் விஜய நாராயணபுரத்துக்கு சென்றனர். அங்குள்ள நமது சுடலையாண்டவர் சந்நிதியில் சத்தியமும் செய்தனர். 3 நாட்களுக்குள் ஊருக்கு திரும்பக்கூடாது என்பதே நிபந்தனை. ஆனால் திருமலஞ்சி ஊர் மக்கள் மட்டும் தங்கள் ஊருக்கு சென்று விட்டனர். நமது சுடலையாண்டவருக்கு கொடுத்த வாக்கை மீறுவதும் தவறான சத்தியம் செய்வதும் பிடிக்காது. 3 நாட்களுக்கு முன் ஊர் திரும்ப மாட்டோம் என வாக்கு கொடுத்த திருமலஞ்சி மக்கள் ஊருக்கு திரும்பியதைக் கண்ட நம் சுடலையாண்டவர் கடும் கோபம் கொண்டார். கடும் கோபத்துடன் தனது திருவிளையாடலை திருமலஞ்சில் நடத்தினார். நமது ஒத்தப்பனை சுடலையாண்டவரின் திருவிளையாடல் பார்க்கும் முன்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நாள் திருமலஞ்சி தெருவில் வசிக்கும் ஒரு பெண்ணின் கனவில் தோன்றிய நமது சுடலையாண்டவர் ஓங்கி உயர்ந்த உருவத்துடன் விரிசடை கூந்தலோடும் விரிந்த தோள்கள் இரண்டில் 2 பனைமரங்களை வைத்துக்கொண்டு ஒரு கையில் மாண்டு போன பிணங்களின் மிட்டங்கால்களையும் முறுக்கு போல் கடித்து கொண்டு இடுப்பில் கருப்பு நிறத்தில் சல்லடை அணிந்து காலிலே வெள்ளிமணி தண்டையும் அணிந்து ஒரு கையில் 5 மணி வல்லையும் வைத்துக்கொண்டு காட்சி கொடுத்தார். அதை கண்டு பயந்து போன அந்த பெண் தான் கண்ட கனவை பற்றி தன்னுடைய பெற்றோரிடம் கூறினாள். அந்த பெண்ணின் பெற்றோர்கள் ஊர் பெரியவர்களிடம் வந்து சொல்லி, நாளை கடைசி செவ்வாய், எனவே நாம் நமது ஊர் முத்தாரம்மன் கோவிலுக்கு சென்று கணக்கு கேட்கலாம் என முடிவு செய்தனர். ஊர் பெரியவர்கள் அம்மனிடம் அருள்வாக்கு கேட்டனர். அதற்கு அம்மன், என் மகன் மாயாண்டிக்கு கோபம் தீரவில்லை. நீங்கள் கொடுத்த வாக்கை மீறியதால் கடும் கோபத்துடன் இங்கு வந்துள்ளான். இன்று நள்ளிரவில் ஊருக்கு கிழக்கே ஒத்தப்பனை மரத்தின் மீது சுடரொளியில் அவதரித்தவன் பேரொளியாய் தெரிவான் என அம்மன் அருள்வாக்கு கூறினார். அப்பொழுது அருகில் இருந்த அந்த பெண், நாங்கள் சுடலையாண்டவரை எந்த பனை மரத்தில் இருக்கிறார் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என கேட்டாள். அதற்கு அருள்வாக்கு சொல்லும் அம்மன், சுடலை பேரொளியாய் தெரியும் அந்த பனை மரத்துக்கு அடியில் கத்தரிக்காய் செடி ஒன்று இருக்கும். அதில் ஒரே ஒரு காய் மட்டும் காய்த்திருக்கும். அந்த இடம்தான் சுடலைமாட சுவாமி குடியேறக்கூடிய இடம். யாரும் சுடலைமாட சுவாமியை கண்டு பயப்பட தேவையில்லை. அவன் என் கண் பார்வையில் இருக்கிறான், என் கட்டுப்பாட்டில் இருப்பான் என முத்தாரம்மன் அருள்வாக்கு கொடுத்தார். முத்தாரம்மன் சொன்னபடியே நள்ளிரவில் ஊரார்கள் அனைவரும் ஒன்று கூடி பனங்காட்டில் நின்றனர். அப்பொழுது நம் மாயாண்டி சுடலையாண்டவர் விஜய நாராயணம் விட்டு பரப்பாடி புதுக்குளம் ராப்பாடி பாதையை விட்டு நாங்குநேரி தாண்டி வாகைக்குளம் வழியாக திருமலஞ்சி வந்தார். ஒத்தப்பனை உயரத்துக்கு ஒளியாக காட்சி தந்தார் நமது சுடலைமாடன் சுவாமி. அடுத்த நாளே ஊர் பெரியவர்கள் அனைவரும் விஜயநகரத்துக்கு சென்று பிடிமண் எடுத்து வந்து கத்தரிக்காய் செடி முளைத்திருந்த அந்த ஒத்தைப்பனை மரத்தடியில் சுடலைமாட சுவாமிக்கு மண் பீடம் அமைத்தனர். பனை ஓலையால் கொட்டகை அமைத்து கோவில் கட்டி பூஜை செய்து வந்தனர். அப்பொழுது சுடலைமாட சுவாமி அருள்வாக்கு கூறினார், நான் திருமலஞ்சியை திரு மதுரையாக்கி தருகிறேன். இதுவே நமது சுடலை ஆண்டவரின் முதல் அருள்வாக்காகும். அவர் கூறியபடியே நமது திருமலஞ்சி விவசாயத்திலும் தொழில் வளர்ச்சியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கியது. நமது சுடலை ஆண்டவர் திருமலஞ்சி மக்கள் மட்டுமல்லாமல் அவரை நாடி வரும் பக்தர்களுக்கும் அவர்கள் வேண்டும் வரங்களை வாரி வாரி வழங்குகின்றார். பேர்பட்ட நமது திருமலஞ்சி சுடலையாண்டவர் திருக்கோவில் வள்ளியூரில் இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. திருவேங்கடநாதபுரம் என்று அழைக்கக்கூடிய திருமலஞ்சி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுக்காவில் உள்ள ஏற்பாடி பக்கத்தில் உள்ள நம்பி ஆற்றின் அருகே அமைந்துள்ளது. நமது ஒத்தப்பனை சுடலையாண்டவர் கோவில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது ஆவணி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை சிறப்பாக
கோவில் கொடை விழா நடந்து வருகிறது. தமிழ் மாதத்தில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ வழிபாடு நடக்கிறது. கோவிலின் நுழைவு வாயிலுக்கு அருகிலேயே ஒற்றை பனை மரமும், அதன் அருகிலேயே கொம்பு மாடசாமியின் பீடமும், அதற்கு எதிரில் சுடலை மாடசாமியின் கோவில் உள்ளது. உண்மையான பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வழிபட்டு வரும் நம் பக்தர்களுக்கு உயர்வான வாழ்வை தருபவர் நமது ஒத்தைப்பனை சுடலை ஆண்டவர். வாருங்கள், நாமும் ஒத்தப்பனை ஆண்டவரை வழிபட்டு நல்லருள் பெறுவோம். நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாபி.